வணக்கம். நான் கிருஷ்ணர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ கோர்ட்டில் ஒரு பொண்ணு வந்து ரேப் கேஸ், பொய் புகார் வந்து ரேப் கேஸ் ப்ளஸ் அந்த பொண்ணு வந்து SC/ST கேஸ்ட்டை சேர்ந்த பொண்ணு. அதனால SC/ST கேஸ்ட் பிரிவில் கீழே SC/ST ஆக்ட் ப்ளஸ் ரேப் கேஸில் அந்த பொண்ணு பொய்யா ஒருத்தர் மேலே புகார் தெரிவித்து கேஸ் போட்டிருக்கு. ஆனால் அந்த சொன்ன இன்சிடென்ட் டேட் அன்னைக்கு அவர் இந்த இந்தியாவில இல்லை, ஃபாரின்ல இருந்திருக்காரு. அப்படி தெரிய வந்து இந்த பொண்ணு தான் போய் சொல்ற கண்டுபிடிச்சு கோட்டு இந்த பொண்ணுக்கு என்ன சொல்லிருக்காங்க, அந்த 498 இருக்கும் வரதட்சணை கொடுமையும் இந்த ரேப் கேஸையும் பல பெண்களுக்கு பொய்யா யூஸ் பண்றாங்க. அதனால பொண்ணுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பொய் கேஸ்னால பாத்துக்கோங்க. சட்டங்கள் பல வீடியோ சொல்லியிருக்காங்க. சட்டங்கள் இப்ப ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவன் உட்கார்ந்தவன் சாப்பிட்டவன் வீடியோ இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருவாங்க பேரு. ஆனா இப்போ அவங்க அப்பா புருஷனோட அப்பா அம்மா மட்டும் போடுங்க. அப்படியே அவங்க அப்பா அம்மா இல்ல கூட இல்லைன்னா போடாதீங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படியே அவங்க மேல ரொம்ப நீ போட்டே ஆகணும்னா அவங்க புருஷன் மேல மட்டும் போடு. அதுவும் பக்கா எவிடன்ஸ் சொல்லணும். ரொம்ப கடுமையாயிட்டு இருக்கு. ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க பொண்ணு போனீங்கன்னா ஆச்சு பொண்ணு அழுதுட்டு போன நம்பிடுவாங்க எந்த ஸ்டேஜ்ல. ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதமா காரணம் வர்றவங்க எல்லாமே கொடுமை நினைச்சுறாங்க அப்படின்னு போலீஸ்காரங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 100க்கு 99 பேர் பொய்யாறாங்க. அந்த 99 பேர் பொய் கேஸ் கொடுக்கறதுனால அந்த ஒரு பேர் 100ல ஒரு ஆள் வந்து உண்மை சொல்றாங்கல்ல அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும். தயவு செஞ்சு இந்த பொய் கேஸ் கொடுக்காதீங்க. பிரச்சனைகள் இப்ப லக்னோ கோர்ட்ல பொய்யின் ப்ரூஃப் ஆனதுக்கு யாரு புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. பிளஸ் ஜட்ஜி மேற்கோள் காட்டி பல பெண்கள் வரதட்சணை கொடுமையும் இந்த மாதிரி ரேப் கேஸ் அவங்களுக்கு சாதகமா பெண்ணா இருக்க சாதகத்தினால பொண்ணுன்ற ஒரே ஒரு கேட்டகரி வீக்கர் தான் செக்ஸ். அதாவது அது எந்த அர்த்தத்துலன்னா நான் ஆம்பளைங்க தூக்குற வலு சக்தியோட பெண்ணுக்கு வந்து தூக்குற சக்தி கடுமைன்றது தான் அந்த காலத்துல வீக்கர் தான் செக்ஸ். அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு பொண்ணுங்க பல இடத்துல ரேப் கேஸ் வரதட்சணை கொடுமை கொடுத்துருந்தாங்க. இப்ப சட்டங்கள் கடுமையாயிட்டு இருக்கு, தண்டனைகள் கடுமையாயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கொடுக்குற ஒவ்வொரு தண்ணியும் ரொம்ப கடுமையாயிட்டு இருக்குங்க. ஏன்னா மேற்கோள் காட்டி பல ஸ்டேட்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க சாகர வரைக்கும் தண்டனை. இப்ப எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல 2 கொடுத்துட்டாங்க. அது 2மே மேற்கோள் 10 ஸ்டேட் மேல மேற்கோள் காட்டிட்டாங்க. 10 கேஸ் மேல காட்டி தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி காட்டிட்டாங்க. இப்ப கர்நாடகால கூட நம்ம அபிராமி சாகுமறைக்கு சிறை தண்டனை கொடுத்த மாதிரி இந்த பிரஜோடனா பிளஸ் தானுக்கு பிறந்த குழந்தைய கொன்னா ஒரு தாய்க்கு சாகுமறைக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க கர்நாடகால. அதே மாதிரி மேற்கோள் காட்டுறதுக்கு இப்ப சட்டங்கள் கடுமையாச்சு. தமிழ்நாட்டுல குற்றங்களும் கடுமையாச்சு. குற்றங்களுக்கு தண்டனைகள் ரொம்ப ரொம்ப கடுமையாச்சு. கம்மி இல்ல, ரொம்ப கம்மியாச்சு. அதனால கடுமையானதுனால இக்காரணம் வந்து பொய் கேஸ் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு. ஏன்னா இப்ப போடுற பாருங்க, லக்னோ கோர்ட்டு அந்த பொண்ணு வந்து பொய் சொல்லியிருக்கு, பொய்யதான் பதிஞ்சிருக்கு பதிவை. இவங்களை அலக்கழிக்கணும், கோர்ட்டு கேஸ்ல அலக்கடிக்கணும், இவங்களை சிறை தண்டனை பொய் சொல்லி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காக 7 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணுக்கு. பாருங்க எப்படி பாக்குறீங்க. இது வந்து இனிமேல் டவுரி ஹராஸ்மெண்ட், அப்புறம் 498A அதான் டவுரி ஹராஸ்மெண்ட், வரதட்சணை கொடுமை, டொமஸ்டிக் வயலன்ஸ் பிளஸ் மெயின்டெனன்ஸ், இந்த 3 கேஸையும் கடுமைகள் சட்டம் ரொம்ப கடுமையாக்குவாங்க. வர பொய்யா ஃபைல் பண்ணீங்கன்னா உங்க மேல சட்டங்கள் பாயும். நீங்க எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதான் பொய்யா போட்டவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு பண்ணாங்கன்னா 10 பேருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னா பொய்யா பதிஞ்சிருக்கீங்க, நீங்க கேட்ட காசை நீங்க தான் கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு அப்படின்னீங்கன்னா மொத்த ஸ்டேட்டும் உருப்பிட்டுருங்க. என்ன சொல்றீங்க? ஏன்னா பல பேர், நான் சொல்றது என்னன்னு பாருங்க, பல பேர் வெயிட் பண்ணிருக்காங்க எப்படா நம்ம கேஸ முடிப்போம். அவங்க மேல என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, சார் நம்ம காசு கொடுக்காம நான் வெளில வந்துட்டான், நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா என் மேல தப்பு இல்லைன்னு கேஸ் போட்டு என்னை அளவிச்சிருக்கா, நான் அவன் மேல கேஸ் போடலாம்னா இப்ப ஹைகோர்ட்ல சொல்லியிருக்காங்க கேஸ் போட்டி தப்புன்னு ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்க மேல சிறை தண்டனை. ஆக்சுவலி சில அந்த திருமணத்துக்கு மீறிய உறவுல இருந்தாங்கன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்க பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த சிவில் கேஸா மனிதர்கள் என் குடும்பமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஷ்டஈட காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரிமினல் வழக்குகளுக்கு பொய்யா பதிஞ்சவங்களுக்கு நஷ்டஈடா கொடுக்கணும் சட்டம் வருங்க. ஏன்னா பொய்யா பதிஞ்சு பல சட்டங்கள் இவங்களே கடுமையாகிட்டு இருக்காங்க. என்னன்னு பாருங்க. நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.